மீட்பனின் குரல் வழங்கும் திருமறை தீபங்கள். கிறிஸ்துவுக்குள் எனக்கு அன்பான இறை உறவுகளே, இது தபசு காலம். இந்த தபசு கால நோன்பின் காலத்தில் மாமிசம் உண்பதில்லை, ஒருவேளை மாத்திரம்தான் உணவு அருந்துகிறேன், நான் நாள் முழுவதும் உணவருந்தாமல் இருக்கிறேன் என்றெல்லாம் நாம் பெருமையாக சொல்லிக் கொள்வதிலே மகிழ்ச்சி அடைகிறோம். இப்படிப்பட்ட மகிழ்ச்சியால் என்ன இருக்கிறது? நீங்கள் உண்ணாமல் விட்ட அந்த உணவை ஒரு ஏழைக்கு கொடுப்பீர்களேயானால் அவர் முகத்திலே மகிழ்ச்சியை காண முடியும். ஒருவேளை உணவுக்கு வழி இல்லாமல் அநேகர் இருந்து கொண்டிருக்கிறார்கள். அப்படிப்பட்ட மக்களுக்கு இந்த நாட்களில் நாம் உண்ணாமல் நோன்பிருக்கிற உணவை பகிர்ந்து கொடுப்போம். அதன் மூலம் ஏழை எளிய மக்களின் முகத்திலே மகிழ்ச்சியை உருவாக்குவோம். அவர்கள் பசிப்பினியை போக்குவோம். நிறைய பேர் சரியான உடை இல்லாமல் இருந்து கொண்டிருக்கிறார்கள். அப்படிப்பட்ட மக்களுக்கு நம்முடைய அதிகப்படியான உடைகளை இருந்தால் அவற்றை இந்த நாட்களை பகிர்ந்து கொடுப்போம். பகிர்வதும் பகிர்ந்து உண்ணுவதும் இந்த நாட்களின் மிக முக்கியமாய் ஒரு நிகழ்வாய் இருக்கிறது. இந்த செயல் மனிதர்களை பார்த்து செய்வது அல்ல, இது தன்னிச்சையாய் ஒரு கிறிஸ்துவ பண்பு. அந்த பண்பை இந்த காலத்திலே நாம் வெளிப்படுத்துவோம். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். அடங்காத ஸ்தோத்திரம் தேவா, என்றென்றும் நான் பாடுவேன். என்னில் அடங்காத ஸ்தோத்திரம் தேவா, என்றென்றும் நான் பாடுவேன். இந்நாள் வரை என் வாழ்விலே என்றென்றும் நான் பாடுவேன். வானங்கள் யாவும் அதன் கீழுள்ள ஆகாயமும் பூமியில் காண்கின்ற யாவும் கர்த்தாவுமை போற்றுமே. ஸ்தோத்திரம்
என்றென்றும் நான் பாடுவேன். இந்நாள் வரை என் வாழ்விலே, இந்நாள் வரை என் வாழ்விலே நீ செய்த நன்மைக்கு என்னில் அடங்காத ஸ்தோத்திரம் தேவா, என்றென்றும் நான் பாடுவேன். என்னில் அடங்காத ஸ்தோத்திரம் தேவா, என்றென்றும் நான் பாடுவேன். உங்கள் அனைவருக்கும் அன்பின் வாழ்த்துக்களை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்ளுகிறேன். இன்றைய சிந்தனையில் பரிவோடு இருக்க அழைப்பு, அதாவது நாம் இரக்கம் குணமுள்ளவர்களாக வாழ்வதற்கு அழைக்கப்பட்டிருக்கிறோம் என்கிற தலையங்கத்தின் கீழ் சிந்தனை செய்ய இருக்கின்றோம். இஸ்லாம் சமயத்தில் புகழ்பெற்ற நபிகள் நாயகம் அவர்கள் ஹைபரை வெற்றி கொண்ட பொழுது பலரும் பல இடங்களிலிருந்து அவருக்கு வாழ்த்துதல் சொல்லிக் கொண்டிருந்தார்கள். அந்த சமயத்தில் யூத பெண்மணி ஒருவர் வாழ்த்தும் விதமாக உணவு தந்து நான் உங்களை உபசரித்து வாழ்த்த விரும்புகிறேன் என்று சொன்னதும் அந்த உபசரிப்பை ஏற்றுக்கொள்ளுகிறார். அந்த உபசரிப்பிலே மிக அழகான உணவுகள் ஆயத்தம் செய்யப்பட்டிருந்தது. அவர்கள் விரும்பி சாப்பிடுகிற ஆடு முழுமையாய் சமைக்கப்பட்டிருந்தது. அதிலே நபிகள் நாயகம் விரும்பி சாப்பிடுகிற அவயமும் ஆயத்தம் செய்யப்பட்டிருந்தது. ஆனால் ஒன்று, அந்த உணவில் விஷம் கலக்கப்பட்டிருந்தது. ஆனால் அந்த உணவை ஏற்றுக்கொண்ட நபிகள் நாயகம் அவரோடு கூட உணவருந்திய ஒருவர் அந்த உணவை சாப்பிட்டதும் மரித்து போய்விடுகிறார். உடன் வந்தவர்கள் எல்லாம் அந்த பெண்ணை அடிக்கவும் அந்த பெண்ணை காயப்படுத்தவும் முற்படுகிறார்கள். அந்த பெண்ணினுடைய குடும்ப சூழ்நிலையை புரிந்து கொண்ட நபிகள் நாயகம், அந்த பெண்ணினுடைய எதிர்காலத்தை புரிந்து கொண்ட நபிகள் நாயகம் மற்றவரிடத்திலே, தயவு செய்து அந்த பெண்ணை ஒன்றும் செய்து விடாதீர்கள், மன்னித்து விடுங்கள், ஏதோ ஒரு அவசரத்தில் இதை செய்து விட்டார்கள் என்று சொல்லி நபிகள் நாயகம் அந்த பெண்ணுக்காக இரக்கப்பட்டு மன்னித்து அனுப்புகிறார். இந்த உலகத்தில் தனக்கு விஷம் வைத்தவரே நேசிக்கிற அந்த அன்பு மிகப்பெரிய அன்பு. எவ்வளவு பெரிய இரக்கம் அல்லவா! பெற்ற தாய் தந்தைக்கு கூட இறங்காத இந்த உலகத்தில் விஷம் தந்த ஒருவருக்கு இரக்கம் பாராட்டியிருக்கிறார் என்றால் எத்தனை பெரிய ஒரு அன்பு! மருந்து மாத்திரை கூட கொடுக்காமல் இருக்கிற இந்த உலகத்தில், தோழமையோடு கூட இருக்கக்கூடிய உறவுகளில் தோழமை இல்லாமல் இருக்கக்கூடிய இந்த உலகில் இரக்கம் என்பது இன்று கேள்விக்குறியாகி கொண்டிருக்கிறது. எனவே தான் இன்றைய சிந்தனையில் நாம் இரக்கத்தோடு பரிவோடு இருப்பதற்கு அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஒரு காலத்தில் நம்முடைய சமூகம் எப்படி இருந்தது தெரியுமா அன்பானவர்களே? ரோட்டின் ஓரத்திலே பார்த்தால் ஒரு சுமை தாங்கி இருக்கும். அது எதற்கான சுமை தாங்கி? இரக்கத்திற்கான அடையாளம். அது நம் வீட்டிற்கு முன்னால திண்ணை இருக்கும். அது எதற்கான அடையாளம்? இரக்கத்திற்கும் பரிவுக்குமான அடையாளம். நாம் ஓட்டி செல்லுகிற சைக்கிளில் கூட ஒரு கேரியல் பின்னால் இருக்கும். அவைகள் கூட இரக்கத்திற்கும் பரிவுக்குமான அடையாளம். யாராவது ஒருவர் உதவி கேட்கும் பொழுது நாமே மிதித்து அவர்களை பின்னால் அமர வைத்து அழைத்து செல்கிறோம். எத்தனை பெரிதல்லவா! நம் வீட்டை சுற்றும் இருக்கிற திறந்த வெளிகள், காம்பவுண்ட் இல்லாத சுவர்கள் எத்தனை பெரிய இரக்கத்திற்கும் பரிவுக்குமான அடையாளம் அல்லவா! ஆனால் இன்று பாருங்கள், பணத்தை மட்டும் மையப்படுத்தி வாழ்ந்து உறவுகள் கூட யார் என்று தெரியாத ஒரு பரிவும் இரக்கம் இல்லாத ஒரு சுயநலமான உலகத்திலே இன்று நாம் வைக்கப்பட்டிருக்கிறோம். ஆனால் திருமறையில் மிக சிறப்பான பரிவுக்கும் இரக்கத்துக்கும் எடுத்துக்காட்டாக இருக்கிற போவாஸ் என்கிற ஒரு மனிதனைத்தான் இன்றைய சிந்தனையாக உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். யார் இந்த போவாஸ்? திருமறையில் இடம்பெற்றிருக்கிற ஒரு பெரிய செல்வந்தன் தான் இந்த போவாஸ். இவன் பெத்லெகேமை சார்ந்தவன். இவன் பக்தி நிறைந்த ஒரு யூதன். இவன் திருமறையில் வருகிற ராஜாவாகிய தாவீதுக்கு கொள்ளு தாத்தாவாவார். சல்மோன் ராகாப்னுடைய மகன் என்று சொல்லி திருமறையில் குறிப்பு இருக்கிறது. ஒரு சிறந்த கடினமான உழைப்பாளி. இந்த போவாஸ் நம் எல்லாருக்கும் பரிவுக்கும் இரக்கத்திற்கும் சிறந்த எடுத்துக்காட்டாய் இருந்திருக்கிறார்.
எப்படி என்பதற்கான 3 அடையாளங்களை நான் உங்களுக்கு போவாஸ் வாழ்விலிருந்து சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். 1, போவாசின் பரிவுள்ள கண்கள். 1, போவாசின் பரிவுள்ள கண்கள். நம் அவயங்களிலே கண் எவ்வளவு மிக முக்கியமானது. அந்த கண் ஒவ்வொரு நாளும் எத்தனை காட்சிகளை பார்க்கிறது. சில காட்சிகளை பார்த்து மறந்து விடுகிறது, சில காட்சிகளை நம் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுகிறது. கண்கள் ஒவ்வொரு நாளும் எத்தனையோ காட்சிகளை நமக்கு தந்து பல வளர்ச்சிகளையும் பல எண்ணங்களையும் நமக்குள்ளே தந்து கொண்டே இருக்கிறது. அப்படித்தான் போவாசும் ஒரு நாள் ஒரு காட்சியை பார்த்தார். ரூத் 2ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். ஒரு பெண் அங்கே கதிர் பொறுக்கிக் கொண்டிருப்பதை பார்த்தார். நாம் எவ்வளவோ காட்சிகளை பார்க்கிறோம், அதில் கடந்து போய் கொண்டிருக்கிறோம். ஆனால் இந்த போவாஸ் அப்படி அல்ல, கடந்து போகவில்லை. ஒரு லேவியரை போல, ஆசாரியனை போல கடந்து போகவில்லை. அந்த இடத்துல நிற்கிறார். மற்ற பணியாளரிடத்தில் கேட்கிறார், இந்த பெண் யாருடையவள், யார் இவள் என்று சொல்லி. இதுதான் அவன் கண்ணினுடைய இரக்கம். அவன் கண்கள் கூட ஒரு இரக்கமுள்ள ஒரு கண்ணாக இருந்தது. அன்பு தேவ பிள்ளைகளே, உங்கள் கண்ணும் ஒரு இரக்கமும் பரிவுள்ள கண்களாய் இன்று இருக்க வேண்டும். 2வது, போவாசின் பரிவுள்ள கரம். போவாசின் பரிவுள்ள கரம். அவயங்களிலே முக்கியமானவர்களிலே ஒன்று நம்முடைய கை. பல காரியங்களை செய்வதற்கு நம்முடைய கை உறுதுணையாய் இருக்கிறது. நன்மையும் தீமையும் இக்கைகளாலே செய்கிறோம். பிறரை அழிக்கவும், பிறரை தூக்கவும், பிறரை ஆக்கவும், பிறரை அழிக்கவும் இந்த கை நமக்கு உதவி செய்து கொண்டிருக்கிறது. போவாசின் கை எப்படி பாருங்கள். ரூத் 2ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்திலே அவளுக்கு வறுத்த கோதுமையை கொடுத்தான். அவன் தன் சொந்த கரத்தினால் அந்த பெண்ணுக்கு உதவி செய்கிறான். அவனுடைய கரம் உதவி செய்யக்கூடிய இரக்கமும் பரிமுள்ள கரமாய் இருந்தது. அன்பு தேவ பிள்ளைகளே, இந்த உலகத்தில் நம்முடைய கைகள் பரிவையும் இரக்கத்தையும் வெளிக்காட்ட வேண்டும். நல்ல சமாரியன் அதைத்தான் செய்தான். அவருடைய கைகள் ஒரு பரிவும் இரக்கமுள்ள கரமாக இருந்தது. நம்முடைய வீட்டின் கலாச்சாரத்தை பாருங்கள். வீட்டை சுற்றி ஒரு பெரிய காம்பவுண்ட் கட்டியிருக்கிறோம். அந்த காம்பவுண்ட் எதை சொல்லுகிறது? நம்முடைய சுயநலத்தை சொல்லுகிறது. நம்முடைய கொடுக்கிற மனப்பான்மைகளை அது தடுத்து நிறுத்தி இருக்கிறது என்பதை சுட்டி காட்டுகிறது. ஒருவருக்கு கொடுத்து வாழ வேண்டும், ஒருவருக்கு உதவி செய்து வாழ வேண்டும். இயலாமல் இருக்கக்கூடியவர்களுக்கு இயன்றவர்கள் உதவி செய்ய வேண்டும். அதுதான் பரிவும் இரக்கமும். இதற்குத்தான் நீங்களும் நானும் அழைக்கப்பட்டிருக்கிறோம். போவாசின் கைகள் உதவி செய்யும் கைகள். 3வது, போவாசின் இருதயம் பரிவுள்ள இருதயம். 1, போவாசின் கண்கள் பரிவுள்ள கண்கள். போவாசின் கைகள் பரிவுள்ள கைகள். 3வது, போவாசின் இருதயம் பரிவுள்ள இருதயம். உடலிலே மிக முக்கியமானது இருதயம் தான். அந்த இருதயம் நின்று விட்டால் நாம் மண்ணோடு மண்ணாய் மாறிவிடுவோம். இதயத்தை கவனமாக கையாள வேண்டும். இதயத்துக்குள் தேவையில்லாதவைகளை கொண்டு வராதபடிக்கு இதயத்துக்கு எது தேவையோ அவைகளையே கொண்டு வர வேண்டும். போவாசின் இதயம் அருமையான இருதயம். அன்பானவர்களே, ரூத் 2ஆம் அதிகாரம் 15, 16 ஆகிய வசனங்களை பாருங்கள். அதில் 1, அப்பெண்ணை ஈனப்படுத்த வேண்டாம் என்று சொல்லுகிற ஒரு நல்ல இருதயமும், அதே போல அவளுக்காக அரிகளை, கோதுமை அரிகளை அவளுக்காக விட்டுவிடுங்கள் என்று சொல்லக்கூடிய எத்தனை பாசம் உள்ள இருதயம் பாருங்கள். அப்பப்பா, போவாசின் இருதயம் அத்தனை இரக்கம் உள்ள ஒரு இருதயம். யாரென்றே தெரியாத ஒரு பெண்மணிக்காய் தான் உழைத்த உழைப்பில் ஒரு பகுதி விட்டுவிடு என்று சொல்லுகிற அது நல்ல மனப்பான்மை. அன்பு தேவ பிள்ளைகளே, நம்முடைய இருதயமும் பரிவும் இரக்கமுள்ள ஒரு இருதயமாய் இருக்க வேண்டும். இந்த போவாசின் இருதயத்தை பாருங்கள். அதே 2ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்திலே அந்த பெண்ணுக்கு சாப்பாடும் கொடுக்கிறார். சாப்பாடு எப்படி கொடுக்கிறார்? தன் அருகாமையில் உட்கார வைத்து கொடுக்கிறார். எத்தனை பெரிய காரியம் பாருங்கள். ஒரு பெத்த பிள்ளைகள் கூட தாய் தந்தையை அருகாமையிலே வைத்து உணவு கொடுக்காத இந்த உலகத்தில் அழுக்கான, யார் என்று தெரியாத அந்நிய பூமியிலிருந்து வந்த ஒரு பெண்ணுக்கு அருகாமையிலே வைத்து போவாஸ் உணவு கொடுக்கிறார் என்றால் எத்தனை பரிவுள்ள இதயம் அல்லவா? நாமும் அந்த பரிவுள்ள இதயத்திற்கு அழைக்கப்பட்டிருக்கிறோம். போவாஸ் இரக்கமும் பரிவுள்ள மனிதன். நீங்களும் நானும் இந்த போவாசை போல இரக்கம் பரிவுள்ள மனிதனாய் வாழுவோம். கர்த்தர் தாமே நாம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.